விநாயகர் சதுர்த்தி படைச்சி 3 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் விநாயகரை விட்ற நாள். அதனால் விநாயகரை நாங்கள் எங்கள் மெத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருவோம். விநாயகரை ஸ்டோர் ரூம்னா இது நாங்களே செஞ்சு விநாயகர். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்கிறேன். லைட்லாம் நல்லா ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் இப்போ பாதி எடுத்தாச்சு. மீதி இன்னும் எடுக்கணும். லைட்லாம் எடுத்துறோம். இந்த விநாயகர் செஞ்ச வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று காட்ட மறந்துட்டேன். இந்த விநாயகர் செய்யும் போதே இந்த விநாயகர் செய்யறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது. இந்த விநாயகர் தெரியுதா உங்களுக்கு? எங்க மெத்தியில ஸ்டோர் ரூம் இருக்கு. உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். அது எங்க தாத்தா விநாயகர் எடுத்துடணும். செஞ்சு எவ்வளோ கஷ்டமோ எடுக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா மனசால கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தூக்கிட்டு போயிட்டு குளத்துல கரைக்கும் போது நான் காட்டுறேன். இல்லை வீட்டில் இருக்க எல்லாரோட விநாயகரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரோட விநாயகரை எடுத்துகிட்டு வந்து பின்னாடி குளம் இருக்குது தெரியுதா? இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணோம். அது நம்ம பெரிய விநாயகர் ஆர்டராக வச்சுருக்கோம். எல்லோரும் கேட்டிருக்கீங்க இந்த விநாயகரோட காது உடைஞ்சிருச்சுன்னு. அது ஒன்றும் இல்லை, வரும்போது ஒரு பள்ளத்தில் விட்டானுங்க பசங்க. மற்ற என்ன விநாயகருக்கும் ஒன்றும் ஆகலை, பசங்க வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம கழுத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அங்கே ஒரு விநாயகர் இருக்குது. எவ்வளோ மீன் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்கு. மீன்லாம் வந்துட்டு போகுது, செம்மையாக இருக்குது. பின்னாலேருந்து பாருங்களா, நம்ம விநாயகர்லாம் சூப்பராக இருக்குல்ல. மனசு கேட்கலங்க, ஒரு விநாயகருக்கு மட்டும் இது உடஞ்சிது. ஒன்றும் இல்லை, காது 2 தான் உடச்சிக்கிச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மீன்லாம் பாருங்களா, செம்மையாக இருக்குது. ஓகே, பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. கால்லாம் வந்து கடிக்குதுங்க. பசங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காட்டுறேன். பசங்க இன்னும் வரல, அதான் வழி. இப்போ ஒரு விநாயகர் போச்சு பார்த்தோம், வரானுங்கன்னு நினைக்கிறேன்.
ஏரிக்கு போ தண்ணியில் சும்மா மீனை பார்க்கலான்னு போகும்போது இந்த மீன் இறந்து கிடக்குதுங்க. கஷ்டமாச்சு. விநாயகர் கறிக்கு வந்து இதை பார்க்கணுமான்னு காஞ்சி போச்சு. தண்ணியில் யாரோ பிடிச்சி தான் தூக்கி விடுவாங்க. இன்னும் பசங்க வரல. பசங்களுக்கு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் பசங்க இன்னும் வரல. போகிறவங்க எல்லாரும் என்ன தான் பார்க்குறாங்க, பைத்தியக்காரனாட்ட யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. பசங்க வருவானுங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லை ஆளுங்களை. ஓகே, இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நம்மளே கரைச்சிட்டு போய்டுவோம். ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் தூரமாக பிள்ளையாரை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன். தூரத்துலேருந்து பார்க்க 7 பிள்ளையார் தான். வந்தாச்சு. வண்டியில் தான் இது போன ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இது இன்னொரு அண்ணன் பிள்ளையாருக்கு படைப்போம். காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. நான் குளிப்பேன். காற்று அடிக்குது காய்ஸ். அளவத்தையும் சேர்த்தாலும் பத்தாது. எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. கல்புரம் அமராக வெயிட் பண்ணோம். வண்டி தான் இருக்கு. ஆமாம், அவன் மூஞ்சி தான் காட்டிட்டான். கல்புரம் மலையேறினதுக்கப்புறம் தான் காரைக்கால்னு சொல்கிறாங்க. என்எஸ் புரியாத பாஸ்வேர்டாக போட்டது. வா கிளம்புது. சின்ன பிள்ளையார்லேருந்து கரைக்கலாமா, பெரிய பிள்ளையார்லேருந்து கரைக்கலாமா, நீங்களே கமெண்டில் சொல்லிடுங்க. ஏற்றுறது கஷ்டப்பட்டா அமையிறது கஷ்டமாக இருக்கே. சாய்தா நீ போப்பா, நான் வரேன் தன்சானம் கூட. நான் பிள்ளையார் விட்டு குளிச்சுட்டு வரேன். கல்புரம் அமையணும். நீ போப்பா, நீ கத்திக்கிட்டே இருக்கப்பா. என்ன பிள்ளையார் அமையணும் ஃபர்ஸ்ட், பெரிய பிள்ளையார். இந்தா ஸ்டேஜ் எடுத்துட்டு போ. நீனு ஸ்டேஜ் எடுத்துட்டு போ. சொல்றா, அது பேர் ஸ்டேஜ்ரா பிள்ளையாருக்கு. அமைய தொட்டு முடிப்போம். பேக் கேஸ் உள்ளார ஃபோன் வேற லெவலில் இருக்குது, பங்கமாக இருக்குது.
போன வருஷம் போலயே இந்த கல்புரம் அமைஞ்சதுக்கப்புறம் சுற்றி கருப்பாக இருக்கும், அதுதான் எடுத்துக்கணும். நிறைய பிள்ளையார் இருக்கனால கொஞ்சம் இதுவாகுது. சாமி விட்டுட்டாருங்க வழியா. அப்போ அப்படியே க்ளோஸ்அப்பில் வரணும், இப்படி எடுக்கணும். ரேட்டுக்கிட்டேன் உனக்கு இதை எடுத்துக்கோ. முதல்ல எதில் ஆரம்பிங்க? அதுலேருந்து ஆரம்பி, பெருசுலேருந்து ஆரம்பிக்குமா? சரிவா, நீ கேமரா எடுத்துக்கோ. இல்லை ஃபஸ்ட் இந்த பிள்ளையார் எடுத்துருப்போம். கேமராட்டினார்வா டேய். எங்க அப்படி ஒன்று ஆனில் இருக்கதாவே இருக்கு. ஓஹோ, அந்த ஆண்டை போடணுமா? நடுவில் போடக்கூடாதாண்ணா? ஆள் இப்போ நடந்து போவோம்ல, அப்போதான் போட்டுக்கணும். இது வீடியோ ஆனில் இருக்க மாதிரியே இல்லைடா. கீழே தெரியும் பார்த்தா. என் ஃபோன் இடம்டா, நான் அனுப்பிச்சி விட்றேன். மாற்றி எடு, கட் பண்ணிட்டு ஃபுல்லாக எடு. ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார், அடுத்த 2 பிள்ளையார். கடைசியாக வாங்கினால பெயிண்ட் அடிக்கல. எப்பயுமே பிள்ளையார் விட்டா ஓரமாக ஒரு நடுவில் விடக்கூடாது, ஓரமாக தான் விடணும். மறக்காம அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. ஆக்டிங் தான் போட்டேன். டக்குன்னு போட்டேன். நம்ம தலைவர் நிரந்தரம் அன்னூர் இருக்கு. ஓகே, இந்த 2 பிள்ளையாரை நம்ம என்னங்க விடுவோம்? விளக்கு ஒன்றா விட்டுறாடா குகனே. விட்டுரு, அதே சைடில் விடு. 3 முக்கு முக்கிட்டே விடுவோம். விடு விடு விடு. எங்கடா விட்டா? இங்கே தானே. ஆமாம். தெரியுதுன்னு பார்ப்போம் இருங்க. உங்களா அது பிள்ளையார் காட்டுறா போன். இன்னொரு பிள்ளையார் இருக்குது. அடுத்து நம்ம பெரிய பிள்ளையார் தான். எந்த அளவுக்கு செய்யும்போது கஷ்டப்பட்டுமா, விடும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. யார் காலையும் பாடக்கூடாது. இந்த நேரம் தான் ஸ்டிக்கர்லாம் தண்ணியாக்கி விட்டு போயிட்டேன். ஆமாம், ஸ்டிக்கர்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிடு. எத்தனை 10x இருக்கா பாரு, என்னையே ஃபோக்கஸ் பண்ணு. இதெல்லாம் விட்டோம், நல்லா நம்பருக்கு விட்டுருவோம். அடுத்த பெரிய விநாயகர் இருக்கு.
காட்டு கேமரா செட் பண்ணிப்போம். தாத்தா வேறு கூப்பிட்டாரு. கரெக்டாக இருக்கு. பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு ஒரு பார்க்க முடியாது. ரொம்ப வைக்காதா? அந்த ஆழ்த்தி இங்கே விடுவானா? லைக் அப்படியே லைக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு லைக் விட்றான். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். நல்லா ஹைட் போடுது. போதும். 1 2 போயிட்டு 1 2 பச்சு விடாதா லூசு. உள்ளடா ரெண்டாவது போடு போடு. மழை காட்டி எடுத்து விட்ரு விட்ரு வாய் விட்ரு. கழிச்சிட்டாங்க. விட்ரு விட்ரு வாய் விட்ரு. நல்லா ஒரு மூஞ்ச அவன் மூஞ்ச படுறான். ஆயிரத்தி ரெண்டு போட்டுக்கிறேன். பூனை போய் மூச்சை படுறாங்க போயிட்டு டக்குன்னு போ. தாத்தா மட்டும் லைட்டாக எடுத்து வர சொல்லு. எல்லாம் எடுத்துட்டு வா அப்படியே கேமரா வந்தா. நான் எப்படியே நிற்கிறேன். பழகின ஆணி இருக்குண்டா, அதான்டா பிரச்சனை. அது தூக்கி அப்படியே வச்சிடறேன். ஐயோ விநாயகர் ஊதுறா டக்குங்கடா. இல்லை முடியல. பாரு லைட்டாக கேமரா எடுத்துட்டு கிட்ட வந்துரு. அந்த தாத்தா நிற்கிற எல்லாத்தையும் எடுத்துருங்க வாடா. இருடா வரேன். சிறப்பாக செய்வோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணி பண்ணிடுங்க. விநாயகர் கரைஞ்சிட்டாரு அதுக்குள்ள விட்டுருவோம். காரணம்
எப்பயுமே இந்த பெரிய பிள்ளையார் நான் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு கூட நீங்க இல்லை நான் ஆழத்துக்கு போகிறேன் நீ வராத ஓகே ஓகே ம் விநாயகர் போகிறாரு தண்ணி பட்டா எதாவது ஆகுமாடா இது தண்ணி பட்டா எதாவது ஆகுமா பட்டும் வீணாயிடும் வீணாயிடும் அந்த ஸ்டிக்கில் தானே படக்கூடாது எதுல இந்த பிளாஸ்டிக்கில் போடலாம்ல லைட்டா என் கை ஈராண்டி என்ன பண்ணுறதுண்ணா கை கை ஈரத்துக்குலாம் ஒன்றும் கட் பண்ணுறவா எல்லாம் கட் பண்ணுறேன் எதெல்லாம் இதெல்லாம் இப்போ நான் பேச போனா அதெல்லாம் கட் பண்ண முடியாது ஐயா